ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே கானாவளத்தன் ஃபேமிலி உள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ கானாவளத்தனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, என்னோடய ஃபேமிலி நான் பார்க்கணும், ரொம்ப சின்ன வயசு குழந்தை நான் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், கொஞ்சம் கேம் பெட்டராக ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் கானாவளத்தன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க, கொஞ்சம் என்ட்ரியாகவே. ஸோ அதனால் கானாவளத்தன் செம ஹாப்பி. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கனியக்கா ஃபேமிலி உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அம்மா பர்சனலி அது தனியாக ஒரு கேம் பிளே ஒரு கண்டென்ட் போயிட்டுருக்கு. பட் கானாவளத்தன் ஃபேமிலி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டோட்டல் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே எல்லாமே ஹாப்பியாக வராங்க. ஸோ கானாவளத்தன் ஹாப்பி இல்லாமல் எல்லாமே ஹாப்பியாக வராங்க. ஸோ ஏன்னா கானாவளத்தனுக்கு ஸோ அவ்வளோ டிமோட்டிவேட்டரு. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தலை பொசிஷனில் இருக்கும்போது நிறைய டிமோட்டிவ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணனால ஸோ உங்கள் மனசு உடஞ்சிட்டு அது மனுஷன். ஸோ இந்த டைம் வந்து கம்பேக் கொடுக்கறதுக்கு சரியான சான்ஸ் இது கானாவளத்தனுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபேமிலி உள்ள என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ கானாவளத்தன் சூப்பராக பண்ணுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் கேமரா படி பேசியிருப்பாரு என் ஒய்ஃபுக்கு பிறந்தான்னு சொல்லி. ஸோ எல்லாமே மொத்தம் வச்சு செலிப்ரேட் பண்ண போகிற கானாவளத்தனை உள்ளே வச்சு. ஸோ கானாவளத்தனை கொஞ்சம் பர்ஃபெக்டாக மட்டும் கேம் நடப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் கானாவளத்தன் ரொம்ப பிடிக்கலாம். மறக்காமல் கமெண்ட்டில் நிருப்ஸ் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.